முதல்ல ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம எப்பவுமே பச்சரிசி தான் எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுந்து. நம்ம என்ன டம்ளர்ல எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்லேயே தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்தீங்கன்னா 1/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. இதோட இதை போட்டுருங்க. போட்டு இதை நல்லா கலைஞ்சி ஊற வச்சிருங்க. ஊற வச்சு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊற வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் நம்மளோடது நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் 4 மணி நேரம் நல்லா புளிச்சிரும். 4 மணி நேரம் புளிச்சோன்னே இந்த எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரிசி, உளுந்து, கொஞ்சம் தேங்காய், உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இது நல்லா புளிச்சு வச்சுருக்கு. நீங்கள் இது எப்போவுமே கார்த்திகை அன்னைக்கு இந்த அப்பம் சாயங்காலம் தான் நம்ம செய்வோம். ஸோ அதனால் இது நீங்கள் காலையிலே ஊற போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே உங்களுக்கு இது புளிக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் சாயங்காலம் நீங்கள் குத்தாறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி புளிக்க வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இல்லை இப்படியே கொஞ்சம் பல்லாக இருக்கிற மாதிரி தேங்காவை போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரைச்சாச்சு. அரைச்சக்கப்புறமும் கொஞ்சம் பல்லாக இருக்க தேங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நறுக்குன்னு கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் கிடைக்கும் உங்களுக்கு. முதல்ல அடுப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டுடலாம். இப்போ பொரிஞ்சோன்னே இதில் இஞ்சி, பச்சை மிளகாய் இதை போட்டுடலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பச்சை மிளகாய் நான் சின்னதாக பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி அது நறுக்கி பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையே பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதோட தாளிச்சு கொட்டி இதில் உள்ள மாவில் போட்டுடலாம். இதை நம்ம மாவில் இப்போ போட்டுறேன். பொரிஞ்சிருச்சு. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி திக்காக இருக்கும். இந்த மாதிரி திக்காக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா தண்ணியாக போயிடும். எப்போதும் இது கொஞ்சம் தோசை பதத்துக்கும் இல்லாமல் இட்லி பதத்துக்கும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா வரும். இல்லாட்டா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா காயட்டும். ரொம்ப காஞ்சிடவும் கூடாது. கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் எரியட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இப்போ இந்த இதை எடுத்து நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். மொல்ல ஊற்றணும். அப்படியே இது நல்லா ஊற்றினா சரிதா. இப்போ இது உள்ள அப்படியே கீழே இறங்கி நிற்கும். நம்ம இப்படி எண்ணெயை இந்த பூரிக்கெலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த எண்ணெயை இப்படி பண்ணி விட்டோம்னா மேலே எலும்பிக்கும். எலும்பினோன்னே அப்படியே இந்த எடுத்து அப்படி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வரும், புசு புசுன்னு வரும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் காஞ்சிடவும் கூடாது. எண்ணெய் அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவாகவும் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த இதை குத்துங்க. இதை எப்போதுமே குத்தும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் குத்தணும். ஏன்னா அப்போ தான் இது நல்லா உப்பி வரும். ஸோ இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி குத்துங்க. இது 4-5 ஒன்றா குத்திடாதீங்க. இது ஒவ்வொன்றா தான் குத்தணும். அப்போ தான் இது நல்லா வரும். ஒவ்வொன்றா தான் குத்தி இது வைங்க.
பூரி மாதிரி உப்பி வருதுங்களா, இந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கோங்க. நம்மளோட உப்பப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்டியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதுக்கு எதுவுமே தொட்டுக்க வேணாங்க, அப்படியே சாப்பிட்றலாம். நீங்கள் இது வச்சு பாருங்க, குழந்தைங்க கிட்ட கொடுத்து பாருங்க, அப்படியே காலி பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு டேஸ்டியாக எம்மியாக ஒரு ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மறக்காமல் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.